நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்டர்டே என்னால் வீடியோ போட முடியல. பட் ஆனால் இன்றைக்கி காலையில் மார்னிங் மார்க்கெட் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சார்ட்டை நான் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு எக்ஸாக்டாக இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வருங்கிற மாதிரி நான் வியூ கொடுத்துட்டேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரிகர் ஆகி அடுத்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரிகர் ஆகி 3 கேண்டில் தான் டார்கெட்டை நோக்கி போயிட்டு ரீச் ஆனிச்சு. நம்ம டெலகிராமில் எப்போதுமே பிஃபோர் சார்ட்டே இருக்கும். நம்ம டெலகிராம் சரி நம்ம கம்யூனிட்டியும் சரி ஆஃப்டர் சார்ட்டுங்கிறது டேரெக்டாக வராது. உங்களுக்கு பிஃபோர் சார்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இல்லை லிங்க் ஒர்க் ஆகலைன்னா ஜஸ்ட் நாஸ் கவுன்சில் சர்ச் பண்ணுங்கள், நம்மளோட டெலகிராம் பேஜ் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் என்னால் வீடியோ போட முடியலன்னா டெஃபினட்டாக நான் சார்ட் அப்லோட் பண்ணுவேன். அண்டு லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு ஸ்டாக் ஓரியன்டாக அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் ஆகும். அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குவார்ட்டர்லியோட ரிசல்ட்டு எப்படி பார்க்கணுங்கிற லிங்க்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டிசிஎஸோட ரிசல்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஐடி செக்டாருங்கிறது அஃபெக்ட் ஆகும். ஸோ ரிசல்ட்டு வாட்ச் பண்ணுறவங்க இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி எப்பப்போ என்னென்ன மார்க்கெட் ரிசல்ட் வருங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டிசிஎஸோட ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. டிசிஎஸ் ரிசல்ட்டு தான் நெக்ஸ்ட்டு 13 or 16 அன்றைக்கி வரக்கூடிய விப்ரோ அண்டு இன்ஃபோசிஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டிசிஎஸ் என்னவோ அதே மாதிரி தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை ப்ரோ டிப்பாக யூஸ் பண்ணி உங்களுக்கு செட்டப் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கான நிஃப்டி வியூ பார்த்துரும். ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி வியூ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த செட்டப்பு எக்ஸாக்டாக டார்கெட்டை நோக்கி போணுச்சு. ஸோ நாளைக்கான வியூ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இருக்கிறது ஒரு 1 ஹவரோட சப்ளையில் இருக்குது. ஸோ இதோட சப்ளை எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் ஒரு கேப் டவுன் ஆகி இந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சுன்னா மட்டும் ஃபர்தராக அகெயின் ஒரு ஏதாவது ஒரு சப்ளைலேருந்து மார்க்கெட் இன்னமும் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் 9:08க்கு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா மட்டும் அகெயின் மேலே போயிட்டு ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இந்த சப்ளைக்கு மேலே இன்கேஸ் மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகி ஒரு 1 ஹவர் கேண்டில் லைவ் மார்க்கெட்டில் பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ளிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ளிப்பை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ மார்க்கெட் மறுபடியும் பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அகெயின் இங்கேருந்து ட்ரிகர் ஆகி இந்த டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் நிஃப்டியோட வியூவு. நாளைக்கு 9:08க்கு பாருங்கள். ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா ஃபர்தராக செல்லுங்கிறது ட்ரை பண்ணலாம். இல்லை இன்கேஸ் கேப் அப் ஆகியோ இல்லை இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் 1 ஹவரில் வச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 25,327ங்கிறது போயிட்டு ரீச் ஆகணும். நிஃப்டியோட வியூ இது தான். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்குமே பை தான், ஓகேவா. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் இந்த க்ரீன் லைனு இந்த டிமாண்ட் ஜோன் ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பை தான். ஸோ மார்க்கெட் அகைன் இங்கேருந்து ஒரு கேப் டவுன் ஆகியோ அகைன் இங்கேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஸ்டில் பை தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம்னு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்பல்சிவாக வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது தான் இந்த 1 ஹவர் விக்கு ரெகுலராக வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ராப் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாக்டாக அந்த 1 ஹவர் விக்கில் எப்போ என்ட்ரி எடுக்கணுங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ அழகாக ட்ரிகர் ஆகி மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சு. கன்ஃபர்மேஷன் கொடுத்து இதுக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணுங்கிறதும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அகைன் கன்ஃபர்மேஷன் கொடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி ஒரு 400+ பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்து மார்க்கெட் வந்து கொடுத்துச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை தான். இந்த க்ரீன் லைன் இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து மறுபடியும் பை ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டியோட வியூவு. நாளைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்ட்ராடே ஸ்டாக்ஸும் ஓரளவு பார்த்துருவோம். நாளைக்கு அதானி போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரையாங்கல் பேட்டர்ன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். வித் எஸ்எம்சியோட நம்ம நாஸ் ரூல்ஸோட மேட்ச் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நாளைக்கு இந்த லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபேக் அவுட் கொடுத்துட்டு இந்த லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு அதாவது கீழே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் இப்படி ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னா அகெயின் நல்ல ரேலி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஸ்விங்காகவும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது பொசிஷனலாக யூஸ் பண்ணிக்கோங்க, அது இன்ட்ராடே யூஸ் பண்ணிக்கோங்க. லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ட்ரையாங்கல் பேட்டர்ன் எதனால் ஃபார்ம் ஆகுது, எங்கே போகணும், அது எல்லாமே நம்மளோட எஸ்எம்சி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மார்க்கெட் எங்கே போகுது எப்படிங்கிறத உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்குனா இந்த வீக்குள்ளேயே இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ரேலி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதானி போர்ட்ஸ் ஒன்று இன்ட்ராடே ஸ்டாக்ஸு. இதுக்கு முன்னாடி நான் கிராசிம்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லியிருப்பேன், இன்ட்ராடாவே எடுத்துருக்க சொல்லியிருப்பேன். மார்க்கெட் அழகாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு ஃபாலுங்கிறது கொடுத்துச்சு. ஸோ நான் 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன்.
ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் அந்த டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது, இன்னும் ரேலி கொடுக்கல. ஸோ ரேலிக்காக வெயிட்டிங், பார்ப்போம். ஸோ டைட்டன் ஆல்ரெடி ஒரு 4%ங்கிறது மேலே போயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். சிப்லாங்கிறது நான் சொல்லியிருப்பேன் இந்த பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரேக் அவுட்டுங்கிறது கொடுத்துச்சு. ஸோ நெஸ்ட்லே வந்துட்டு கீழே ப்ரீ மார்க்கெட்டே கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது என்ட்ரி செட்டப்புங்கிறது கிடைக்கல. ஸோ நாளைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது அதானி போர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ஒரு லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த ரெட் லைனுக்கு மேலே போகிற வரைக்கும் மார்க்கெட் செல்லுதான்ட்டு. ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ராப்புங்கிறது கொடுத்துச்சு. ஸோ இதுவுமே நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கும், பார்த்துட்டு வந்துடுங்க. எஸ்பிஐ ஸ்டில் ஆக்டிவ் தான், பட் ரிஸ்க் டேக்கர்ஸ் ஒன்லி மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட 7 கேண்டில் ரூலு இது பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஏன்னா மூவ்மெண்ட் கொடுக்கணும், மார்க்கெட்டை வந்துட்டு ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து அழகாக கொடுக்கணும். பட் இன்னும் மேலே போகாமல் அப்படியே நிற்கிது. ஸோ ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி தான், பட் ரிஸ்க் டேக்கர்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள். லிக்விடிட்டியை போய்ட்டு கண்டிப்பாக எடுக்கும். இல்லை ஸ்விங்கில் தான் நான் ஹோல்ட் பண்ணுறேன்னா தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த லிக்விடிட்டியை போய்ட்டு மார்க்கெட் எடுக்கும். ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்த எல்லா வியூமே நான் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி கோல்டு வியூமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த சப்ளைலேருந்து ஃபால் ஆகும்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸோட சப்ளைலேருந்து வந்து ட்ரிகர் ஆகி அழகாக வந்துட்டு அங்கேருந்து ஃபால் கொடுத்துச்சு. ஸோ இது நம்ம கம்யூனிட்டி சேனலில் எல்லாருமே எடுத்திருந்தாங்க. ஸோ கோல்டோட வியூவும் ஃபாரெக்ஸோட வியூவும் நான் ஃபாரெக்ஸ் சேனலில் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் செல்லு, கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா பை. பேங்க் நிஃப்டி ஸ்டில் பை தான். ஸோ டிமாண்ட் ஜோன் இது. ஸோ லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ அண்ட் பை.